புரிஞ்சுக்க முடியும். வியாசகிரியா வியாசநகரேன்னு ஒரு இடத்துல பெரியவா இருக்கான். இந்த இதுக்கு துங்கா தீரத்தில் அப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். யுவனேஷன் போனேன். இவங்க அப்போது செண்டூர் மகாராஜா அவனுடைய மைன்ஸ் அது அந்த ஏரியா போகிறான். அங்கே ஒரு நதிக்கரையில் சமம் பண்ணி இந்த அன்இவன் சர்ஃபேஸ் எல்லாம் இது பண்ணி ஏதோ ஒரு தலை மாதிரி பட்டி போட்டு வச்சுருந்தா. பெரியவா அங்கே மால் தலை தான், அதுக்கு மேலே இத்த போட்டு தார்பாலில் போட்டு மற்ற இடம் உட்காந்துருந்தான் இருந்திருக்கான். செண்டூர் ராத்திரி 10:11 இருக்கும். அண்ணாதுரை எங்கார் இருந்தார். அவர் வேலை பாடசாலை 2-3 பசங்கள்லாம் ஆக்ஷன் வந்திருக்காருங்க. ராத்திரி ஒரு 10-10:30 இருக்கும். கேட்குறார். அந்த செண்டூர் மகாராஜாவுடைய பிள்ளை ஏல் யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸ் ரீடராக இருக்கார். அவர் அங்கே நிற்கிற பக்கத்தில் இவா கன்னடத்தில் இப்போ மகாராஜா செண்டூர் மகாராஜா மகாராணி அவள் இருக்கா. இவன் பையனும் பக்கத்தில் அவன் பாட்டுக்கு அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக கையை கட்டிட்டு பெரியவா பேசிட்டு இருந்திருக்கா. பெரியவா என்ன பண்ண கொஞ்சம் அதுக்கப்புறம் நேராக அவனையே கேட்குறா, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா. இவன் ஒரு நிமிஷம் யோசித்தான். அப்புறம் அவன் சொல்கிறான், இவருக்கு புரியுமா புரியாதா நம்ம படிச்சதை என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறது அப்படின்னா. எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன் என்ன, நான் ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். என்ன பண்ணுறேன், மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் இதுவாக இருக்கேன், ரீடராக இருக்கேன் அப்படின்னு. நீ பிஹெச்டி எதில் பண்ண, மேத்தமேட்டிக்ஸில் என்ன பிஹெச்டி பண்ணேன்னு. அவன் அப்படி மௌனமாகவே இருக்கான். ஒரு நிமிஷம் பதிலே சொல்ல. அவப்பா சொல்லுடா அப்படிங்கிற. இவன் மனசில் என்ன எண்ணம்னா, நம்ம சொல்லி அது இவருக்கு என்னத்தை புரிய போகிறது. குவாண்டம் தியரி அவன் பண்ணது, அது என்ன புரிய போகுதுன்னு இவன் நினச்சிட்டு பதில் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது டைம் உட்காந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சொல்லுடான்னு அப்பா சொன்னதுக்கப்புறம் குவாண்டம் தியரி அப்படின்னா. அது வரை அலட்சியமாக பதில் சொல்லிட்டு வரான் அந்த பையன். பெரியவா மணலில் விரலில் ப்ளஸ் சிம்பிள் போட்டார், அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு, அதுக்கப்புறம் மைனஸ் போட்டார், அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டார். இதில் விரலால் காமிக்கிற, நீ பிஹெச்டி பண்ணது எது, பாசிட்டிவா நெகட்டிவா கேட்குற. இந்த வார்த்தையை பாசிட்டிவ் நெகட்டிவானு ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை போட்டு கேட்டவன ஆடி போயிட்டான். அது வரையிலும் எப்படியோ இருந்தவன் கையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். வார்த்தை பேச முடியல அவனுக்கு. ஸ்ட்ரம்பிளிங் ஃபார் வேர்ட்ஸ். முடிக்கிறான் பாசிட்டிவ் அப்படிங்கிறான். மைனஸை காமிச்சு நெகட்டிவ் அப்ரோச்சே எடுத்துக்கல, அதையும் பண்ணலைன்னார். இப்போ ஒன்றையோ அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு அதை கஷ்டமானதுன்னு சொல்கிறான். அண்ணாதுரைங்காரை பார்த்து ரிக்வேதத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு பஞ்சாதி ஆரம்பித்து சொல்லி பசங்க வந்திருக்காருன்னா அங்கே இருக்கா, அதில் சிக்ஷா ஆயிருக்கா அவளுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பஞ்சாதியை சொல்லுங்கிற. அவள் ஒரு 5 நிமிஷம் சொன்னான். உனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, 24-25 வருஷம் ஆயிருக்குமோ இது பிஹெச்டி பண்ணி வாங்குறதுக்கு உனக்கு டாக்டரேட்டே அப்படின்னா. ஆமாம் 25வது வயசில். ரிக்வேதம் சொல்கிறது இப்போ நீ சொன்னியே, இதில் இந்த பாசிட்டிவ் மட்டும் இல்லை நெகட்டிவும் சேர்த்து சொல்கிறது குவாண்டம் தியரி அப்படிங்கிறான். அவன் ஆன்னு பார்க்குறான். இன்னொரு வாட்டி சொல்லுங்கிறான். அவனுக்கு தாய்மொழி கன்னடம் சான்ஸ்கிரிட் பேஸ் இருக்கும் அநேகமாக கன்னடாக்கார ஆளுக்கு. புரிஞ்சதோ இல்லையோ இல்லை அரகோ புரிஞ்சதோ என்னமோ 2வது வாட்டி சொல்லணும்னு சொன்னான். அப்போது பெரியவா அவன் 2வது கை முடிச்சு, இப்போ தோன்றதோ 25 வருஷம் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிட்டு படிச்சதை விட இதை ஒரு வேதாசி